வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அய்யர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் PSM கட்சி வேட்பாளராக பவானி போட்டி. வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பேரா தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அய்யர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மலேசிய சோஷலிச கட்சியான PSM சார்பில் அதன் வேட்பாளராக பவானி களம் இறக்கப்படுகிறார். கடந்த பொதுத் தேர்தலில் அய்யர்குனிங் சட்டமன்ற தொகுதியில் PSM கட்சி வேட்பாளராக களம் இறக்கப்பட்டு 5 முனை போட்டியை எதிர்நோக்கி தோல்வி கண்ட பவானி இரண்டாவது முறையாக அதே தொகுதியில் களம் இறக்கப்படுவதாக கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் அறிவித்தார். இன்று செவ்வாய்க்கிழமை அய்யர்குனிங்கில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் PSM சார்பில் போட்டியிடவிருக்கும் பவானியை டாக்டர் ஜெயக்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இளம் சக்திகளை ஒன்று திரட்டி தங்களின் கோட்பாட்டில் உறுதியாக நிற்கும் PSM கட்சி அய்யர்குனிங் தொகுதியில் போட்டியிடுவதற்கு பவானி ஒரு வலுவான வேட்பாளர் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளார். பேரா அய்யர்குனிங்கில் பிறந்து வளர்ந்தவரான பவானி உள்ளூர் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் ஆவார். மக்கள் பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்துவதிலும் அவர்களின் உரிமைக்காக போராடுவதிலும் பவானி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக டாக்டர் ஜெயக்குமார் விளக்கினார். பாட்டாளிகளின் பிரச்சினைகளை முன்னெடுப்பதையும் அவர்களுக்காக போராடுவதிலும் ஒரு பாட்டாளி கட்சியான தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட PSM கட்சி இந்தியர்கள் மற்றும் சீனர்களின் வாக்குகளை சிதறியடிப்பதில் முக்கிய பங்காற்றும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். தனித்து வாழும் தாயாரான லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகள் ஒருதலைபட்சமாக மதம் மாற்றப்பட்ட விவகாரத்தில் அந்த 3 பிள்ளைகளையும் மறுபடியும் இஸ்லாம் மதத்திற்கு கொண்டு வருவதற்கு பெர்லிஸ் மாநில அரசாங்கம் மேற்கொண்ட 2வது முயற்சியிலும் இன்று தோல்வி கண்டது. பெர்லிஸ் மாநில அரசாங்கம் மேற்கொண்ட 2வது சட்ட போராட்டம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை மலாயா தலைமை நீதிபதி ஹஸ்னா முகமது அஷீம் தலைமையிலான 3 அடங்கிய கூட்டரசு நீதிபதிகள் குழுவினர் ஒருமித்த கருத்துடன் ஏகமனதாக தள்ளுபடி செய்தனர். இந்த விவகாரம் கூட்டரசு நீதிமன்றத்தினால் ஏற்கனவே அலசி ஆராயப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுவிட்டது. நீதிமன்றத்தின் அந்த முடிவு மீண்டும் நிலைநிறுத்தப்படுவதாக மலாயா தலைமை நீதிபதி ஹஸ்னா தமது தீர்ப்பில் குறிப்பிட்டார். தனது கணவர் நாகேஸ்வரன் முனியாண்டியினால் கடந்த 2020ஆம் ஆண்டு ஒருதலைபட்சமாக மதம் மாற்றப்பட்ட தனது 3 குழந்தைகளையும் மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வருவதில் 4 ஆண்டுகள் நடைபெற்ற சட்ட போராட்டத்தில் இறுதியில் லோ சியூ ஹாங் வெற்றி கண்டார். லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகளும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் என்று தீர்ப்பளித்துள்ள கூட்டரசு நீதிமன்ற முடிவு ரத்து செய்யப்பட்டு அந்த 3 பிள்ளைகளின் சமய அந்தஸ்தை இஸ்லாமியராக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று கோரி பெர்லிஸ் மாநில சமய இலாகாவும் பெர்லிஸ் மாநில அரசாங்கமும் 2வது முறையாக இந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதித்துறையின் உச்ச பரிபாலனத்தில் தொடுத்திருந்தன. தனக்கும் தனது மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தகராற்றில் மனைவியை கடித்து காயப்படுத்தியதாக வியாபாரி ஒருவர் நெகிரி செம்பிலான் கொலப்பிலா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 32 வயது லீ ஜியா செங் என்ற அந்த வியாபாரி மஜிஸ்ட்ரேட் யுஸ்னா கடிஜா யூசுப் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 1 தேதி அதிகாலை 3:20 மணியளவில் கொலப்பிலாவில் உள்ள தனது வீட்டில் அந்த வியாபாரி இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து அந்த வியாபாரி விசாரணை கோரியதால் அவரை நிபந்தனையுடன் 6000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க மஜிஸ்ட்ரேட் யுஸ்னா அனுமதி அளித்தார். பினாங்கு செப்ராங்பராயில் உள்ள 2 ஆலயங்களுக்கு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் வழங்கிய தலா 5000 ரிங்கிட் நிதி உதவியை அந்த வாரிய ஆணையரும் பகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினருமான குமரன் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட ஆலயங்களின் பொறுப்பாளர்களிடம் ஒப்படைத்தார். சுங்கைடுவா ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் செப்ராங்ஜயாவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் ஆகிய 2 ஆலயங்களுக்கு நேரடியாக வருகை புரிந்த குமரன் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் சார்பில் அந்த நிதி உதவிக்கான காசோலைகளை சேர்ப்பித்தார். ஆலய நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்படும் சமய நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் ஆலயத்தை வழிநடத்தவும் துணை நிற்கும் வண்ணம் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் இந்த நிதி உதவியை வழங்கியிருப்பதாக குமரன் குறிப்பிட்டார்.
இந்த நிதி உதவியானது ஆலய நிர்வாகத்தின் நிதி சுமையை குறைக்கும் என்பதுடன் அவர்களால் திட்டமிடப்படக்கூடிய சமய நடவடிக்கைகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்று குமரன் நம்பிக்கை தெரிவித்தார். அதேவேளையில் இரு ஆலயங்களுக்கும் தாம் மேற்கொண்ட வருகையின் போது தமக்கு பூரணத்துவ மரியாதை வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டதற்காக இரு ஆலயங்களின் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குமரன் குறிப்பிட்டார். கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஜொஹூர் இஸ்கண்டாபுத்ரி வட்டாரத்தில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் 1,43,90,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது மூலம் அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் சிறைச்சாலையிலிருந்து அண்மையில் விடுதலை செய்யப்பட்ட ஆடவர் ஒருவரும் அவரின் காதலியும் பிடிபட்டது மூலம் அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் அந்த ஆணும் பெண்ணும் தந்த தகவலின் பேரில் பெரிய அளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த போதைப்பொருள் சிங்கப்பூர், இந்தோனேசியா சந்தைகளுக்கு விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக நம்பப்படுகிறது என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இடைக்கால இயக்குநர் மட்சனி முகமது சலாஹுடீன் தெரிவித்தார். முதல் சோதனை மாலை 5:35 மணியளவில் ஒரு ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் கார் நிறுத்தும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையின் போது 28 வயது மதிக்கத்தக்க காதல் ஜோடி கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இரண்டாவது சோதனை மாலை 6:15 மணியளவில் ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதாக இன்று இஸ்கண்டாபுத்ரி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மட்சானி இதனை தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சபா தாவாவ் ஜலான் ஹஜி காரிமில் உள்ள ஓர் உணவகத்தில் 2 கும்பல்களுக்கு இடையில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பில் அந்த உணவகத்தின் 7 வாடிக்கையாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுபோதையில் இருந்ததாக நம்பப்படும் 29க்கும் 49க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 7 வாடிக்கையாளர்களுக்கு எதிராக உணவக உரிமையாளர் போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த 7 பேரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த கைகலப்பின் போது சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த உணவக உரிமையாளர் போலீஸ் புகார் அளித்துள்ளார் என்று தாவாவ் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சமோயின் பியோ குறிப்பிட்டார். மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கிழக்கை நோக்கி ஆன்மீக பயணம் 2வது நாளாக இன்று ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தொடங்கியது. கிளப் மரத்தான் மாரான் ஏற்பாட்டில் 2வது நாளாக தொடங்கிய இந்த ஆன்மீக பயணம் காராக்கில் இருந்து லாஞ்சாங்கை நோக்கி அமைந்தது. இந்த பயணம் பங்கேற்பாளர்களின் உடல் வலிமை மற்றும் மன சகிப்புத்தன்மையை சோதிப்பதாக அமைந்தது என்றார் இந்த ஆன்மீக பயணத்திற்கு ஆதரவு அளித்து வரும் மூடா கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவருமான டாக்டர் ஆர் சிவபிரகாஷ். பங்கேற்பாளர்கள் அனைவரும் அதிகாலை 2:30 மணி எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு 4 மணிக்கு நடக்கத் தொடங்கினர். வானம் காரிருளாகவே இருந்தது. பனிக்காற்று உடல் மற்றும் மன வலிமையை சோதிக்கும் களமாக இருந்த போதிலும் அனைவரும் எவ்வித சோர்வுமின்றி உற்சாகமாக தங்கள் பயணத்தை தொடங்கினர். காலை சிற்றுண்டியை கடந்த ஆண்டுகளைப் போலவே லாஞ்சாங் பிரதர்ஸ் இளையோர்கள் வழங்கினர். அதன் பின்னர் பங்கேற்பாளர்கள் தங்கள் நடைப்பயணத்தை தொடங்கி மதியம் மந்தகப் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் மண்டபத்தை சென்றடைந்தனர். அங்கு வழங்கப்பட்ட மதிய உணவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். இந்த ஆன்மீக பயணத்திற்கு துணை புரிந்த நல்லுள்ளங்களுக்கு ஏற்பாட்டாளர்கள் குழு சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. பிற்பகலில் மீண்டும் தொடங்கிய இந்த நெடும் பயணத்தில் பங்கேற்பாளர்கள் அனைவரும் மாலை 6 மணிக்கு தமர்லோ டெவான் மஜ்லிஸ் தமன் ஸ்ரீ கிரீனாவ் மண்டபத்தை சென்றடைவர். அவர்கள் ஓய்வு பெறுவதற்கும் பாதம் நீவுதலுக்கும் தங்குவதற்கும் உரிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் சிவபிரகாஷ் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.